இது டியூஸ்டே ஈவினிங் ஒரு சின்ன மினி விலாக் தான். சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதனா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தேன் சரவணா ஸ்டோரில். சரி ஸ்வீட் பொட்டேட்டோலாம் நான் ரேர் தான் இதெல்லாம் வாங்கி செய்கிறது. சரி நல்லா இருந்தது அன்றைக்கி, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து லாக் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஒன்று வச்சு கொடுத்துடலான்ட்டு. நைட்டுக்கு டின்னர் சிம்பிளாக பண்ணலாம் மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எதனா தோசை ஊற்றிடலாம், கொஞ்சம் மாவு இருக்குது, கோதுமை கரைச்சி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு. இது இட்லி குண்டானில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சா வெந்துடும். சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருந்தது. சரி இதை வச்சு கூட்டு மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணலாம் தான் ஃபஸ்ட்டு பிளான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்து இதை அரைச்சிட்டு ஜூஸ் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணால் பீட்ரூட் சப்பாத்தி ஆகிடும். இதுக்கு ஒயிட் குருமா பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயும் பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாமே இருந்து அதை போட்டு ஒயிட் குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இதை போட்டு தான் சப்பாத்தி பிசைஞ்சேன். சரி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 7 o'clock மேலே சப்பாத்தி பண்ணிக்கலான்னு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு அந்த வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டையும் எடுத்துகிட்டு பால்கனி போயிட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம். ஒரு 2 hours பேசிகிட்டு இருப்போம். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை வீக்கெண்டுனா ஏதாவது ஸ்நாக்கோ இல்லை எதுவுமே இல்லைனா கூட ஒரு காஃபியை போட்டுட்டு ஒரு 2 hours உட்காந்துருவோம். ஹஸ்பண்ட் வீடியோ அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். புதுசாக ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டும் இருப்பார். அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மேலே ஆகிடுச்சு. இங்கேயே படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் நான். அதுக்கப்புறம் போய்ட்டு சரி சப்பாத்தி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து சப்பாத்தி பண்ணேன். சரி சொல்லி எல்லாமே இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒயிட் குருமா பண்ணலான்னு பட்டாணி, கேப்சிகம்மு, பொட்டேட்டோ, கேரட் போட்டு பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காயில் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமேட்டு வந்து முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணியிருந்தேன். இதை போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருந்தேன். அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஏன்னா ஒயிட் குருமான்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதேமாதிரி அரைச்சி மார்னிங் வச்சுருந்தேன் நான் க்யூப்ஸ் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி. சரி இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அது ஒரு 2 பீஸ் எடுத்து போட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. நம்ம வந்து வேறு எதுவுமே இதில் சேர்க்க போகிறது கிடையாது. அந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு. அதுக்கப்புறம் இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் மார்னிங் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி இந்த 1 வீக் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அது யூசேஜ் ஆச்சு. ஃபைனலாக குருமா ரெடி ஆகிடுச்சு 3 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு. சப்பாத்தியும் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி டைம் ஒரு 8 ஆகிடுச்சு, சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி இந்த ஒயிட் குருமாவுக்கும் இந்த சப்பாத்திக்கும் காம்பினேஷன் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி 2 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியல, நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. பரவாயில்ல, இந்த டே வந்து ஒரு நல்லா ஹாப்பியாகவே முடிஞ்சுது. சரி நீங்களும் இன்றைக்கி என்னென்ன குக் பண்ணிங்க கமெண்ட் செக்ஷனில்